வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். கொள்ளு ஹாஸ் கிராம்னு சொல்லுவாங்க, கொள்ளு பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கொள்ளு உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள கொழுப்பு தன்மையையும் ஊழச்சதையையும் குறைக்குது. உடம்புக்கு, எலும்புக்கு, நரம்புக்கு நல்ல தெம்பு தரும். உடம்புல உள்ள கெட்ட நீரை நீக்கிறோம். இந்த கொள்ளை ஊற வச்சும் சாப்பிட்லாம், வறுத்தும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாம் வறுத்து ஒரு சிம்பிளான சுவையான ஒரு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துவையல் நாம் சூடாக சாதத்தில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதையும் போட்டு பிசைஞ்சு ஒரு அப்பளத்தோட ஒரு உருளைக்கிழங்கு காரக்கறியோடு சாப்பிட்டா ஆஹா அமிர்தமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இன்றைக்கி நான் 200 ml டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு கொள்ளு சேர்த்துருக்குறேன். இது 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் 2 பேருக்கு தேவைன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. இதை நாம் மீடியம் ஹீட்டில் அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்குவோம். அது நல்லா வாசனை வரும், படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். இதோ நல்லா படபடன்னு பொரியிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நாம் இந்த கொள்ளை வறுத்தாச்சு. இது நல்லா வாசனை வந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ அதோட நல்லா வறுத்ததுக்கப்புறம் நாம் ஒரு கையளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 12 சிவப்பு மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது மிதமான காரமாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துருக்குறோம். இப்போ இதை ஒரு பெரட்டிக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் ஒரு கையளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். புளி இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ இதை அந்த சூட்டுக்கு ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த காரம் பூண்டு நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். இதை தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதை நாம் மூடி போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதோட ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைக்காமல் ஒரு நெருன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி. தண்ணியும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. பதமாக இந்த அளவு திட்டமாக இப்படி நாம் உருட்டுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப தடன்னு தண்ணி ஊற்றினோன்னா சட்னி மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கொள்ளு துவையல் நமக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதோ இந்த மாதிரி லேசாக நெருன்னு இருக்கிற மாதிரி. ஆனால் அதே நேரம் கொள்ளு நல்லா அரைப்பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு நாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பதம் சரியாக இருக்கும். இந்த அருமையான கொள்ளு துவையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த துவையலையும் போட்டு பிசைஞ்சு ஒரு கார பொரியலோட அல்லது ஒரு சுட்ட அப்பளத்தோடு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி கொள்ளு துவையல் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு தெம்பு தர்றதோட நம்ம கெட்ட நீர், கெட்ட ஊழச்சதை இதையெல்லாம் குறையும். ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.